வாழ்க்கையில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும், சேஃபாக இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கணும், எது நமக்கு வசதியோ அதுக்குள்ளேயே இருக்கணும். இதை தான் திரும்ப 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 பல இடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த பல இடங்கள் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்குது அப்படின்றதுனால இதை நம்ம கேட்டோம்னா வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாகவே முடிஞ்சிடும். சில சமயம் சேஃபாக இருக்கிறத விட ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ரிஸ்க் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களால் சாதாரணத்திலிருந்து ஒரு உயரிய நிலைக்கு போக முடியும். ஆனால் அதுக்காக தோன்ற ரிஸ்க் எல்லாத்தையும், பார்க்குற ரிஸ்க் எல்லாத்தையும் எடுத்துட முடியுமா? எப்படிப்பட்ட ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாம்? எப்படிப்பட்ட மனநிலையை நம்ம வளர்த்து வச்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சேஃபாகவும் இருக்காது, அதே நேரத்தில் தேவையான குறுகிய ரிஸ்க்கையும் நம்ம எடுத்து முன்னேறிக்கிட்டே போவோம். இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் நெவர் பிளே இட் சேஃப். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி குயிக்காக பார்த்துருவோம். லைஃப்பில் சேஃபாகவே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோட இன்னொரு பார்வை என்னென்னா, லைஃப்பில் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிளானை போட்டுட்டோன்னா லைஃப் அந்த பிளான் படி தான் போகும். அதுலேயே நம்ம இருந்துட்டோன்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் வாழ்க்கை எப்போவுமே அப்படிப்பட்டது கிடையாது. எதிர்பாராத பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு இயற்கை சீற்றம் வரலாம், எதிர்பாராத ஒரு நோய் வரலாம், எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் வரலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடந்ததுன்னா நம்மளோட குடும்பத்தை யார் பார்த்துப்பா? இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டோன்னா சேஃபாகவே வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கும் போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுன்றது நமக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் உங்களுக்கு வரலாம். அதுதான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். அதுவும் முக்கியமாக நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களால இந்தியாவிலேயே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை வாங்க முடியும் வெறும் 823 ரூபா பெர் மந்த்லேருந்து. வெளிநாட்டில் இருக்கிற நமக்கு ஒரு வேலை ஏதாவது ஆனதுன்னா இந்தியாவில் இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் காப்பீடு அப்படின்றது கிடைக்கும். யூகே மாதிரியான நாடுகளை கம்பேர் பண்ணும்போது 30% 50% வரைக்கும் கம்மியான காஸ்ட்டில் உங்களால் இந்தியாவில் அதை வாங்கிக்க முடியும். ப்ரீமியமை வருஷம் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 18% வரைக்கும் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 23% உங்களுக்கு இதுலேயே சேவிங்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவரேஜை 99 வயது வரைக்கும் உங்களால் அடைய முடியும். அதை விட கிளைமை ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக சிம்பிளாக உங்களால் அடைஞ்சிக்க முடியும். நிறைய இன்சூரன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே தரேன். அதில் எந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஒரு கால்குலேட் பண்ணி அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஃபிலாசபி. இதை சொல்லிட்டா மட்டும் நீங்கள் உடனடியாக சேஃப்டி ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து சின்ன ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா? அது ரொம்ப கஷ்டம். அப்போ இதை புரிஞ்சுக்கிறத விட ரொம்ப முக்கியமான சில விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு சில மைண்ட் செட்டை நான் வளர்த்துக்கும் போது நானாகவே சின்ன ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்கணுன்னே யாரும் சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நானாகவே ரிஸ்க் எடுப்பேன். அப்படிப்பட்ட மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது தான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தருது. ஒரு 7 விஷயங்களை இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தருது. அந்த 7 விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு யாரும் சின்ன ரிஸ்க் எடுப்பா அப்படின்லாம் சொல்ல தேவையில்ல. எனக்கு எது சரின்னு படுதோ நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். சின்ன ரிஸ்க் நானாகவே கால்குலேட் பண்ணி எடுக்க ஆரம்பிப்பேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா கவனத்தை வளர்த்துக்கிறது. உங்களோட கவனம் அப்படின்றது மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவர். இந்த கவனம் எப்படிப்பட்டது? சூரிய ஒளியை ஒன்றா குவிச்சு ஒரு லென்ஸ் எப்படி ஒரு காகிதத்தை எரிய வைக்குமோ அந்த மாதிரி உங்களால் உங்களோட கவனத்தை ஒரு இடத்துல குவிக்க முடிஞ்சதுன்னா அங்கே எது மேலே அதை குவிக்கிறீங்களோ அதை உங்களால் அடைய முடியும். இந்த கவனத்தை குவிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே கவனத்தை குவிக்கிறதுனா என்ன, எப்படி என்னோடய கவனத்தெல்லாம் குவிக்கிறது அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடாது. முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, எப்படி கவன சிதறலை தவிர்க்கிறது அப்படின்றது தான். கவன சிதறல்னா நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், அது ஒரு மிகப்பெரிய கவன சிதறல். ஒரு க்யூவில் நான் நின்றுட்டு இருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது எப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பஸ் வரத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். உடனடியாக நான் என்ன பண்ணுவேன்? உடனடியாக ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பேன். ஒரு க்யூவில் நின்றுட்டுருக்கேன்னா அங்கேயும் உடனடியாக ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பேன். இப்படி ஒரு சாதாரண சூழல்களில் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால தான் தேவைப்பட வேண்டிய இடத்துலையும் எங்கே அட்டென்ஷன் தேவைப்படுதோ, எங்கே கவனமாக இருக்கணுமோ அந்த இடத்துலையுமே நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறேன்.
இதுக்கப்புறம் எப்போல்லாம் ஒரு க்யூவில் நிற்கிறீங்களோ, எப்போல்லாம் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, அந்த நேரத்தில் தயவு செஞ்சு ஃபோனை எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் டிசிஷனில் இருங்க. அந்த இடத்துல அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மூளையில் கவன சிதறலை தவிர்க்கிறதற்கான பண்பை வளர்த்துப்பீங்க. அதற்கான சில ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வளர்த்துப்பீங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினைக்கும் போதோ, இல்லை ஏதாவது ஒரு போர் அடிக்கிற வேலையை செய்யணும்னு நினைக்கும் போதோ, எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது? அதே போல் நீங்கள் சும்மா இருக்கும்போது எந்த விஷயத்தை அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் பாருங்கள். நீங்கள் சும்மா இருக்கும்போது எந்த விஷயத்தை அதிகமாக கவனிக்கிறீங்களோ அந்த விஷயந்தான் உங்களுக்கு கவனம் தேவைப்படும் போது டிஸ்ட்ராக்ஷனாக மாறும். நான் சும்மா இருக்கும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள்னா, நான் புத்தகம் படிக்கணும்னு நினைக்கும் போது ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிப்பேன். சும்மா இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு கேம் விளையாடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா, புத்தகம் படிக்கிறப்ப எனக்கு கேம் விளையாடணும்னு தோணும். அப்போ இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது கவனத்தை எப்படி குவிக்கிறதுன்றதை விட சும்மா இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டாகணும். நான் எதுவுமே செய்யாமல் சும்மா எப்படி உட்காந்துருக்கிறது, போர் அடிக்க தான் செய்யும், பரவாயில்ல அடிச்சுட்டு போட்டோம், அதை எப்படி நான் ரசிக்கிறது? ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் பஸ்ஸுக்காக மட்டும் வெயிட் பண்ணுறது எப்படி? ஒரு நபருக்காக வெயிட் பண்ணால் அவருக்காக மட்டும் வெயிட் பண்ணுறது எப்படி? க்யூவில் நிற்கிறது எப்படி? இதெல்லாம் ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் மூளைக்கு ஆட்டோமேட்டிக்காக போரிங்கான விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்யும் போது டிஸ்ட்ராக்ஷனை தேடி அது அலையாது. ரெண்டாவது, டைம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிசோர்ஸ் என்னென்னா டைம் மட்டும்தான். டைமை தவிர உங்கள்கிட்ட இருக்கிற எதுவுமே உங்களோட ரிசோர்ஸ் கிடையாது. அது பணமாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இது எல்லாத்த விட உங்களுக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ரிசோர்ஸ் டைம் மட்டும்தான். இந்த டைமை எப்படி நீங்கள் கழிக்க போகிறீங்க? ஜஸ்ட் இந்த டைமை நான் ஓட்டிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளையும் கடந்து போகணும் அப்படின்னு கடந்து போக போகிறீங்களா? இல்லை ஒவ்வொரு நாளையும் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கக்கூடிய விஷயமாக மாற்ற போகிறீங்களா? லைஃப்பில் சேஃபாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் அவங்களோட லைஃப்பை வாழ்கிறதே இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். எப்போவுமே சேஃபாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் டைமை எப்படியாவது ஓட்டிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த வாரத்தை எப்படியாவது ஓட்டிட்டு வந்துடணும், இந்த வீக்கெண்ட் எப்படியாவது நமக்கு வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். ஆனால் டைம் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். டைம் தான் என்னோடய வாழ்க்கை. இந்த ஒரு மணி நேரத்தை நான் எப்படி கிடக்கிறனோ அது என்னோடய வாழ்க்கையாக இருக்க போகுது. நான் திரும்பி பார்த்து என் வாழ்க்கை எப்படி போணுது அப்படின்னு யோசித்தா, இந்த ஒரு மணி நேரம், இன்றைக்கி ஒரு நாள், இந்த ஒரு வாரம் நான் என்ன செய்கிறனோ அதுதான் என் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஜஸ்ட் சேஃபாக மட்டுமே இந்த வாரத்தை ஓட்டிடணும், இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது சேஃபாக ஓட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. இந்த வாரத்தை எப்படி நான் ஒரு அட்வென்ச்சரஸாக மாற்றுறது அப்படின்னு அவங்களுக்கு வருது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் போய் சிக்கினா கூட அதை எதிர்கால சிந்தனையிலேருந்து திரும்பி பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் போய் நான் இதை திரும்பி பார்த்தேன்னா இந்த நிகழ்வை எப்படி பார்ப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வரும். எதிர்காலத்துலேயும் திரும்பி பார்க்குறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் என் வாழ்க்கையை கொஞ்சம் அழகாக்கியிருக்குமோ, இந்த பிரச்சனையை பார்த்து நான் எதிர்காலத்தில் சிரிப்பணும், இல்லை இந்த பிரச்சனையை கடந்து போகிறப்போ எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லொழுக்கத்தோடு இருப்பணும், இன்னும் கொஞ்சம் மென்டலி டஃப்பாக இருப்பணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது. அதனால் சேஃபாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காமல் இருக்காங்க. இங்கே நம்ம எப்போவுமே நம்மளை ஏமாற்றிக்கிறது என்னென்னா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு. பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லிடலாம். யார் எப்போவுமே பிஸியாக இருக்காரோ அவர் இந்த சேஃப்டியை மறைமுகமாக வெளியே காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார். ரிஸ்க் எடுக்கிற பயப்படுறவங்களும் புது விஷயங்களை அனுபவிக்க பயப்படுறவங்களும் தான் செஞ்ச வேலையவே திரும்ப 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 செஞ்சு பிஸியாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிப்பாங்களாம். ஒரு வருடம் முழுக்க உங்களுக்கு பிரச்சனையே நடக்காமல் கடந்து போகுது அப்படின்னா வெறும் இன்ஸ்டாகிராமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ கேம்ஸே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, தினமும் ஆஃபீஸ் போயிட்டு 2-3 திட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பதிலாக ஒரே ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்துட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ஒரு மணி நேரம் ஒரு முக்கியமான பிரச்சனையை அணுகிறது ஒரு வருடத்தை சும்மா தூக்கி போடுறத விட சிறந்தது. என் வாழ்க்கையில் நான் ரொம்பலாம் பிரச்சனையெல்லாம் சமாளிக்க தேவையில்லை, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லை. ஒரு சின்ன ரிஸ்க்கை ஒரு மணி நேரம், வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் நான் என்னால் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். அதை எடுத்திங்கன்னா அந்த வருடத்தை பிற்காலத்தில் திரும்பி பார்க்குறப்போ ரொம்ப அழகான வருடமாக இருக்கும். இப்படிலாம் நீங்கள் இருக்கணும்னா ஒவ்வொரு வாரமும் இந்த வாரத்தில் என்னெல்லாம் நான் செய்ய போகிறேன்ற ருட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ருட்டீன் அப்படின்னு சொல்லிட்டா உடனடியாக அது சேஃப்டி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சேஃப்டி வேறு, ருட்டீன்றது வேறு. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சால் அது சேஃபாகவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் தினமும் ஜிம் போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் எப்போவுமே சேஃபாக இருக்க போகிறீங்க. முதல் நாள் போகிறப்ப ஒரு 5 கிலோன்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு மாதம் கழித்து நீங்கள் 5 கிலோவே கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அப்படி நம்ம இருக்க போகிறது கிடையாது. அங்கே தொடர்ந்து நம்ம வளர போகிறோம். 5 கிலோ கழித்து ஒரு 10 கிலோவை கையில் எடுக்க போகிறோம். இப்படி தொடர்ந்து என்ன நான் வளர்த்துக்கிட்டே வரேன். என் ருட்டீனில் என்ன நான் தொடர்ந்து
தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வரேன்னா அது சேஃபாக இருக்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ருட்டீன் அப்படின்றது தேவை. சேஃபாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால ருட்டீன் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய ருட்டீன்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ருட்டீன்ஸில் தொடர்ந்து நம்மளை முன்னேற்றிக்கிட்டே போகணும், வளர்த்துக்கிட்டே போகணும். அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சேன் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக சேஃப்டின்றது இருக்காது, ரிஸ்க்குன்றது தான் இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது இருக்காது, அங்கே வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு டைம் அப்படின்றது லிமிட்டடாக தான் இருக்குது. அதை சேஃபாக மட்டுமே வாழ்ந்து வீணடிக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகளை அணுகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சின்ன சின்ன கால்குலேட்டட் ரிஸ்க்கை எடுப்பீங்க. மூணாவது, உங்களோட உள்ளுணர்வு சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உள்ளுணர்வு எப்போவுமே சரியாக தான் சொல்லும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் உள்ளுணர்வு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும். அப்படி உள்ளுணர்வு சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்டிங்கன்னா அது உங்களை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போ அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். சில சமயம் அது ஆசையாக உங்களுக்கு தெரியலாம், இல்லை சில சமயம் பயமாக தெரியலாம். ஒரு ரோட் ட்ரிப் போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது சில சமயம் ஆசையாகவும் இருக்கலாம், இல்லை சில சமயம் பயமாகவும் இருக்கலாம். இதை நம்ம பொதுவாக பண்ணது கிடையாது அப்படின்னு நமக்கு தோணலாம். அது ஆசையாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனது உங்கள்கிட்ட சொல்ல வர ஒரே விஷயம், இது உன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொஞ்சம் வெளியே இருக்குது. நீ எப்போவுமே பண்ணுற ஒரு சில செயல்களுக்கு அப்பாற்பட்ட செயல்களாக இது இருக்குது. இதை தேடி பிடிச்சி பண்ணு அப்படின்னு தான் சொல்லுது. ஒரு நண்பரை ரொம்ப வருஷமாக நீங்கள் பார்க்கல, திடீர்னு ஒரு நாள் அவரை பார்க்க போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அது ஆசையாகவும் இருக்கலாம், பயமாகவும் இருக்கலாம். ரெண்டுத்தில் எப்படி இருந்தாலும் அது உங்கள் மனது உங்கள்கிட்ட சொல்ல வர ஒரே விஷயம், ரொம்ப நாளாக இந்த செயலை நீ செய்யவே இல்லை, இதை கொஞ்சம் செஞ்சு தான் பாரேன் அப்படின்னு தான் மனது சொல்லுது. அதுக்காக மனது ஆசைப்படுற எல்லா விஷயத்தையோ இல்லை பார்த்து பயப்படுற எல்லா விஷயத்தையோ செய்ய சொல்லலை. ஒரு நல்ல விஷயமா இருக்கும், நமக்குமே இதை செய்யலாமா வேணாமான்னு தோணும். நம்ம இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியை மனதுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம், அது நல்ல விஷயம் நம்ம அறிவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நம்ம மனது அது மேலே ஒரு ஆசைப்பட்டாலோ இல்லை அது மீது ஒரு பயத்தை கொடுத்தாலோ அது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கிற விஷயம்னு அர்த்தம். அதை செஞ்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போயிட்டு வர்றது எப்படி இருக்குன்றது தெரியும். உங்கள் மனது அதுக்கு தயார்படுத்திக்கவும் செய்யும். அடுத்து, தடைகள் பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். வாழ்க்கையில் தடைகள் வர்றது நம்மளோட சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு கிடையாது. அதுதான் சுதந்திரம் எந்த டைரக்ஷனில் போகணுன்றதை நமக்கு காட்டுது. வாழ்க்கையில் வர தடைகள் எப்படின்னா, ஒரு ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற கரை மாதிரி. அந்த கரையை நோக்கி ஒரு ஆறால் அடிச்சுக்கிட்டு ஓட முடியாது. ஆனால் அந்த கரைகள் இருக்கிறதுனால தான் அந்த ஆறு எந்த திசையில் ஓடணுமோ அந்த திசையில் ஓட முடியுது. நம்ம வாழ்க்கையிலையும் சுதந்திரன்றது எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு கிடைக்காது. ஒரு சில டைரக்ஷனில் தான் நமக்கு சுதந்திரம் அப்படின்றது தேவை. ஒரு சில டைரக்ஷனில் மட்டும்தான் நம்ம நகர்ந்து போகணும் அப்படின்ற தேவையும் நமக்கு இருக்குது. அப்போ அந்த டைரக்ஷனில் தான் நகர்ந்து போகணும் அப்படின்னா மற்ற டைரக்ஷன் தடையாக தான் இருந்தாகணும். அதனால வாழ்க்கையில் தடைகள் வருது அப்படின்னா அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அதை உடைச்சி எறியணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தடைகளை உடைச்சி எறிகிறத விட தடைகளை பயன்படுத்தியே எப்படி முன்னேறணும்னு சிந்திக்கக்கூடிய பண்பு ரொம்ப முக்கியம். எந்த கூண்டில் நீங்கள் அடைஞ்சு கிடக்கிறீங்களோ அந்த கூண்டே சில சமயம் உங்களோட ஏணியாகவும் இருக்கலாம். செவரை பார்த்து ஏன் இந்த செவரு இங்கே இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அந்த செவர்லேயே நம்ம ஒரு ஓவியத்தை வரையலாம். லைஃப்பில் நிறைய தடைகள் வரும், ஆனால் அந்த தடைகளையே என்னோட வெற்றிக்காக என்னால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ, நீங்கள் எதிர்பார்த்த விஷயமோ எதிர்பார்க்காத விஷயமோ, எது நடந்தாலும் அது உங்களை ஓரளவுக்கு மாற்றும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் நேர்மறையான மாற்றமாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டோன்னா நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அது தடையாக இருந்தாலும் நம்மளோட கோல் நோக்கி மட்டும்தான் அழைச்சிட்டு போகும். அடுத்து, வாழ்க்கையை கொஞ்சம் விளையாட்டாக பார்க்க நம்ம கற்றுக்கிட்டாகணும். ஒரு குழந்தை இந்த வாழ்க்கையை எப்படி விளையாட்டாக மட்டுமே பார்க்குதோ அந்த மாதிரி நம்ம விளையாட்டாக பார்க்கணும். விளையாட்டு அப்படின்னு சொன்ன உடனே நானும் குழந்தை அப்படின்றத சொல்கிறேன். நம்ம என்ன நினச்சிட்றோன்னா லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்கிட்டாகணும். சீரியஸாக இருக்கிறது தான் மெச்சூரிட்டி. விளையாட்டுத்தனமாக லைஃப்பை பார்த்தா அது குழந்தைத்தனம், அது மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே எப்போவுமே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சீரியஸாகவே இருக்கிறது தான் மெச்சூரிட்டின்றது கிடையவே கிடையாது. விளையாட்டாக இருக்கிறது தான் உண்மையான மெச்சூரிட்டி. வாழ்க்கையை எல்லாரும் சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறப்போ, அதை ஒரு விளையாட்டு மாதிரி பார்க்குற ரொம்ப எளிதாக அதை அணுகக்கூடிய ஒரு நபர் தான் மெச்சூர்டான நபர். ஏன்னா சாதாரண நபர்களால் அப்படி வாழ்க்கையை விளையாட்டாக பார்க்க முடியாது. எல்லாரும் ரிஜிடாக வாழ்க்கையில் இருக்கிறப்போ யார் கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தோடு அதை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்படி ஒரு புரட்சியாளராக நீங்கள் இருக்கணுமே தவிர வாழ்க்கையை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சின்ன பையனாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையை எப்போ விளையாட்டாக எடுத்துக்கிறீங்களோ அப்போது சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க உங்களுக்காகவே தோணும். ரொம்ப சேஃபாகவே இருக்கோமே, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் செஞ்ச விஷயத்தையே செய்கிறோமே, இப்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இதை செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இப்படிப்பட்ட விளையாட்டுத்தனம் எதை காட்டுதுன்னா நம்மளோட ஆன்மா சுதந்திரத்தை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுது. கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க பழகிக்கணும், கொஞ்சம் புரட்சி பண்ண பழகிக்கணும்,
கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். விளையாட்டுத்தனமாக இருக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியலனா எப்படி வாழ்கிறது அப்படின்றதே நமக்கு தெரியல. எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியலனா பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி அப்படின்றது நமக்கு தெரியல. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரட்டும், சின்ன சின்ன ரிஸ்க் எடுப்போம், அதில் தோற்று கூட போகலாம். அதுக்கப்புறம் அதை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு போகலாமே, கொஞ்சம் விளையாட்டை தான் இந்த வாழ்க்கையை பார்க்கலாமே. அடுத்து தோல்வி. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர போகிறது இந்த தோல்வி மட்டும்தான். யார் தோல்வியை தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்களோ, யார் தோல்வியே எனக்கு வேணான்னு நினைக்கிறாங்களோ, அவங்க ஒரு மனிதனாக நான் மாறுறதுக்கு தயங்குறேன் அப்படின்றது தான் நமக்கு சொல்கிறாங்க. தோத்தே போகாத ஒரு வாழ்க்கை வாழவே ஆரம்பிக்காத ஒரு வாழ்க்கைக்கு சமம். தோல்வி வெற்றிக்கு எதிரான விஷயம் கிடையாது, வெற்றிக்காக தன்னை தயார்படுத்திக்கிற ஒரு விஷயம். எது நம்மளை உடைக்குதோ அதே விஷயந்தான் நம்மளை ஆக்கவும் செய்யும். இந்த தோல்வியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தோத்துருவணும் அப்படின்ற ஒரு பயம்தான். கண்டிப்பாக தோற்றுருவீங்க. நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் தோக்க தான் போகிறீங்க. தோல்வின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். வெற்றியை நோக்கி நகர்றீங்க அப்படின்றத தான் தோல்வி காட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ தோக்காமலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயுமே நகராமல் இருக்கிற இடத்துலையே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். தோக்கிறதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. புது புது விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள், தோற்றுக்கிட்டே இருங்க. எவ்வளவு தடவை தோக்குறீங்களோ அவ்வளவு நெருங்கி வெற்றியை நோக்கி நீங்கள் போகிறீங்க. இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் புது புது விஷயங்களை பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை நமக்கு வரும். புதுசாக ஒரு சின்ன ரிஸ்க்கை எடுத்து தான் பார்ப்போமே, தோத்தா என்ன, தோத்தா திரும்ப முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு வரணும். ஒரு தோல்வி வந்ததுக்கப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வியை என்றைக்குமே கேட்காதீங்க. இங்கேருந்து நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. உங்களோட தோல்விகள் உங்களோட தழும்பு கிடையாது, உங்களோட வேர். அந்த தோல்வி எவ்வளவு ஆழமாக உள்ளே போகுதோ அவ்வளவு பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. தோல்வியை வெறும் தழும்பாக மட்டும் பார்க்காம இன்னும் அதிகமாக வளர விட வேண்டிய ஒரு வேராக பார்க்க ஆரம்பிங்க. அதுலேருந்து தான் நான் வளர்ந்து வரேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தோற்று போகிறதுக்காக ரொம்ப ஆசையோடு இருங்க. புது புது தோல்விகள் எனக்கு வரணும் அப்படின்னு ஆர்வமாக இருங்க. ஒரே தோல்வி தான் திரும்ப திரும்ப வரக்கூடாது, அப்போ நம்ம அங்கே எதுவுமே கற்றுக்கலன்னு அர்த்தம். ஆனால் புது புது தோல்வி, விதவிதமான தோல்விகளை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டை கொடுக்கும். கடைசியாக ப்ராக்டிஸ், பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாருமே பெரிய மனிதனாக உருவெடுக்கிறது கிடையாது, பெரிய மனிதனாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராக இருந்தாலுமே, அவங்க எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருந்தாலுமே, அவங்க இன்னுமே சாதனையாளராக இருக்கிற பயிற்சியை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர சாதனையாளராக ஆனதில்லை. எப்போ அந்த பயிற்சியை நிறுத்துகிறாங்களோ அப்போவே அவங்க சாதனையாளர் அப்படின்ற பட்டியலிருந்து சாதாரண மனிதர்கள் அப்படின்ற பட்டியலுக்கு வந்துடுவாங்க. நம்மளும் தொடர்ந்து பல விஷயங்களை பயிற்சி பண்ணணும். எதை தொடர்ந்து பயிற்சி பண்ணாலும் அதில் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். யாருமே பார்க்காதப்ப எந்த செயலை நான் திரும்ப திரும்ப செய்கிறனோ அதுதான் நான். என்னோட அடையாளம் அப்படின்றது திரும்ப திரும்ப எதை செய்கிறனோ அதுலேருந்து தான் உருவாகுது. நிறைய புது புது விஷயங்களை திரும்ப திரும்ப நான் பயிற்சி பண்ணும்போது அந்த புது விஷயங்களை கையாளுறது எப்படின்றதையும் என்னால் கற்றுக்க முடியும். லைஃப்ல இருந்து எனக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும், நான் செய்கிற வேலையிலேருந்து எனக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுல மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் இங்கே பயிற்சி செய்கிறதே தவற விட்டுடுறேன். புது விஷயங்களை முயற்சி செய்கிறதுலையும் நான் அங்கே கவனம் செலுத்துறது கிடையாது. ஏன்னா நான் இப்போ சேஃபாக இருக்கும் போது எனக்கு தேவையான ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ன்றது கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ புது விஷயத்தை செய்யும் போது அந்த ரிசல்ட் கூட கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பயம் வருது. இங்கே தான் நம்ம ரிசல்ட்லேருந்து ப்ராக்டிஸ்க்கு நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டாகணும். நமக்கு பிடிச்ச விஷயம் என்னவாக இருக்கணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதா தான் இருக்கணுமே தவிர அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் மேலே கவனத்தை செலுத்துனீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட அட்டென்ஷனை உங்களால் வளர்த்துக்க முடியும். கவனமாக இருக்கிறது எப்படி, கவனத்தை எப்படி குவிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி எதையும் நான் வளர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் புது விஷயங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க. புது விஷயங்கள் எல்லாம் இன்னும் நான் பயிற்சி பண்ணாத விஷயங்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. பயிற்சி பண்ணால் அதுவுமே என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துடும் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பீங்க. இந்த 7 விஷயத்தை நான் வளர்த்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக என் லைஃப்பில் சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. என்னால் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்து இருக்கவே முடியாது. இந்த 7 விஷயத்தை ஒரு ப்ராக்டிக்கலான ஐடியாவாக மாற்றி பார்ப்போம். முதல்ல கவனத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் கவனம் சிதறாமல் இருக்கிறது எப்படின்றத பயிற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு துறையில் 2 மணி நேரம் கவனம் சிதறாமல் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணுன்ற முடிவெடுங்க. 2வது நேரம். அந்த 2 மணி நேரத்தை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களோட ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய நேரத்தை இதுக்காக ஒதுக்குங்க. அது மேபி காலையிலேயே இருக்கலாம், இல்லை இரவாக இருக்கலாம். எந்த நேரத்தில் நீங்கள் பீக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த நேரத்தை இதுக்காக ஒதுக்கி வைங்க. அடுத்து உள்ளுணர்வை நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த வேலையை 2 மணி நேரம் நீங்கள் செய்யும் போது உங்கள் உள்ளுணர்வே ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதில் நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லலாம், இல்லை மேபி அதை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். புதுசாக ஒன்று செய்யும் போது சந்தேகம் வரலாம், இதனால் செய்ய முடியுமா அப்படின்னு. அந்த உள்ளுணர்வு எல்லாத்தையும் ஒரு ஜேர்னலாக அன்றைக்கே எழுதுங்க. அந்த ஜேர்னலில் அதை மட்டும் எழுதாமல் அந்த வேலையை செய்கிறதுக்கு பல தடைகள் இருக்கும்.
அந்த தடைகள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க. இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட தடைகள் இருக்குன்னு எல்லாத்தையும் வரிசையாக பட்டியலிட்டு, இப்போது அந்த தடை இருக்கும் போதே நான் செய்யணும்னு நினைக்கிறத எப்படி செய்ய முடியும், அந்த தடைகள்லேருந்து நான் என்ன கற்றுக்க முடியும், அந்த தடைகளை எப்படி எனக்கான ஒரு படியாக மாற்ற முடியும் அப்படின்ற பதிலை எழுதுங்க. அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை விளையாட்டுத்தனத்தோட கொஞ்சம் பார்க்க கற்றுக்கோங்க. அதில் இருக்கிற பிரச்சனைகளை வச்சு உங்களால் ஒரு ஜோக் எழுத முடியுமா, அதை பார்த்து உங்களால் சிரிக்க முடியுமா, அப்படி சிரித்து பழகுங்க. அடுத்து தோல்வி. கண்டிப்பாக இந்த வேலையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு தோல்வின்றது வரதான் செய்யும். வாரத்துக்கு ஒரு தடவை நான் புதுசாக தோக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வாங்க. அந்த தோல்வியிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. அந்த பாடத்தை அடுத்த வாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சொன்ன இந்த 6 விஷயத்தையும் ஒவ்வொரு வாரமும் திரும்ப திரும்ப செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6 மாதம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா 6 மாதத்தில் பல புதிய விஷயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. வெறும் கம்ஃபர்ட் ஜோனில் மட்டுமே நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. பல தடவை பயந்துருப்பீங்க, பல தடவை ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த பயத்தை அதுக்கப்புறம் நீங்களே சரி செஞ்சுருப்பீங்க, தோற்று போயிருப்பீங்க, அதிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பல தடைகளை பார்த்துருப்பீங்க, அந்த தடைகளையே பயன்படுத்திகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்ததுன்னா அங்கே நீங்கள் கட்டாயம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த 7 விஷயத்தை செய்யணும். இந்த 7 விஷயத்தை நம்மளோட வாழ்க்கை முறையாக நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா வெறும் சேஃப் ஜோனில் மட்டுமே இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு NRI-யாக இருந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான ஒரு தேடலில் இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.